கன்னி ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். கன்னியில் பிறந்த நீங்கள் பிறப்பாலேயே எல்லாவற்றிலும் ஒரு ஒழுங்கையும் அசாத்திய துல்லியத்தையும் மற்றவர்களுக்காக உருகி உழைக்கும் அர்ப்பணிப்பும் உணர்வையும் கொண்ட ஒரு மனிதர்கள் நீங்களாகத்தான் இருப்பீர்கள். உங்களுடைய ராசிநாதன் அறிவின் காரகனான புதன் பகவான் என்பதால் ஒரு காரியத்தை எப்படி நேர்த்தியாக செய்ய வேண்டும் என்ற வித்தை உங்களை விட யாருக்கும் நன்றாக தெரியவே தெரியாதுங்க. ஆனால் உங்களது அதே அதீத துல்லியமும் எதையும் மிக சரியாக செய்ய வேண்டும் என்ற நேர்மையும் அமைதியான குணமுமே உங்களுக்கு எப்படி எதிரியாக மாறியிருக்கும். ஏன் இத்தனை அவமானங்களை நீங்கள் கடக்க வேண்டியிருந்தது என்பதை ஒன்றன் பின் ஒன்றாக நீங்கள் முழுமைக்கும் தெரிந்து கொள்ளவோ ஆரம்பிப்பீங்க. முதலாவதாக உங்களுடைய வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும். முதலாவதாக நீங்கள் சரியாக இருக்க நினைத்தும் ஏன் உங்களை அனைவருமே கேலி செய்தார்கள் என்று தெரியுமா? கன்னி ராசி அன்பர்களை ஒரு வேலையை செய்தால் அதை மிக நேர்த்தியாக 100% சரியாக செய்ய வேண்டும் என்பது உங்களின் ஒரு பிறவி குணமாக இருக்கும். எல்லாத்தையுமே நம்ம சரியாக பண்ணணும். ஒரு வேலைகள் செய்தாலும் அது எவ்வளவு நேரங்கள் எடுத்துக்கொண்டாலும் அதனை சரியாக செய்து கொடுத்து விட்டோம் என்ற ஒரு பெயரானது நமக்கு வர வேண்டும் என்ற ஒரு குணங்கள் உங்களுக்குள்ள எப்பொழுதுமே இருக்கும். ஆடை அணிவதிலிருந்து அலுவலக கோப்புகளை கையாளுவது, வீட்டை பராமரிப்பது வரைக்கும் அனைத்திலும் ஒரு ஒழுங்கை நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நபர்களாக எப்போதுமே நீங்க இருப்பீங்க. ஆனால் உங்களை சுற்றியிருந்த சோம்பேறி கூட்டத்திற்கு உங்களின் இந்த அசாத்திய ஒழுக்கம் ஒரு பெரிய ஒரு தொல்லையாகவே தெரிந்திருக்கும். ஏன் உங்களுடைய உடன் பிறந்தவர்களுக்கு கூட இது மிகப்பெரிய ஒரு தொல்லையாக ஒரு பிரச்சனையாகவும் மாறியிருக்கும். தங்களின் அரைக்குறை வேலைகளை நீங்கள் சுட்டி காட்டி விடுவீர்கள் என்ற ஒரு பயத்தில் உங்களின் அந்த நேர்த்தியையோ அவர்கள் கேலி செய்ய தொடங்கியிருப்பாங்க. இவனுக்கு ரொம்பத்தான் சுத்தம், இவன் ஒரு சைக்கோ போல பார்க்கிறான், எதற்கெடுத்தாலும் குற்றங்கள் கண்டுபிடிக்கிறான் என்று உங்களின் உன்னதமான திறமையை ஒரு பலவீனமாக சித்தரிச்சிருப்பாங்க உங்களை சுற்றியுள்ள மனிதர்கள். உங்களை பொதுவெளியில் இழிவுபடுத்திய போது நேர்த்திக்கு இந்த உலகில் மதிப்பில்லையா என்று உங்களுடைய மனமானது குமரி இருக்கும். அதனால நீங்களே சில செயல்களில் நேர்மையை இழந்திருப்பீங்க. ஆனால் அப்படி நீங்கள் இழக்கக்கூடாது. ஏனென்றால் நீங்கள் சரியாக இருக்கிறீர்கள், அவர்கள் சரியாக இல்லை என்பதை நீங்கள் அந்த ஒரு நேரத்தில் புரிந்து கொள்ள வேண்டும். இதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கும். இரண்டாவதாக, நீங்கள் செய்த சிறிய தவறு பெரிய அவமானமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறியிருக்கும். நீங்கள் பொதுவாக தவறுகளை செய்யாதபடி மிக கவனமாக வாழ நினைக்கக்கூடிய ஒரு நபர்கள். 100 நன்மைகளை 100 துல்லியமான வேலைகளை நீங்கள் செய்து கொடுத்திருப்பீங்க. ஆனால் ஏதோ ஒரு துரதிருஷ்டவசமான சூழ்நிலையில் மனித இயல்பு காரணமாக நீங்கள் ஒரே ஒரு சிறிய தவறை அல்லது ஒரு கவனக்குறைவை நீங்க செய்திருப்பீங்க. அவ்வளவுதான் உங்களை வீழ்த்த காத்திருந்த நரநாரி கூட்டங்கள் நீங்கள் செய்த அந்த ஒரு சிறிய பிழையை பூதாகரமாக மாற்றிருப்பாங்க. ஒட்டுமொத்த உலகிற்கும் அதை தெரிய வைத்திருப்பாங்க. நீங்கள் கடந்த காலத்தில் செய்த அத்தனை நேர்த்தியான நன்மைகளையும் ஒரே நொடியில் மறைத்துவிட்டு, பார்த்தீர்களா இவன் எவ்வளவு பெரிய தவறு செய்துவிட்டான், இவனெல்லாம் ஒரு ஆளா என்று உங்களை குற்றவாளியான ஒரு கூண்டில் நிறுத்தி அவமானப்படுத்திய போது இந்த ஒரு உலகம் உங்களுக்கு எவ்வளவு கொடூரமானது என்பதை அந்த ஒரு நாளில் நீங்கள் உணர்ந்திருப்பீங்க. இனிமே யாருக்கும் நம்ம சரியாக இருக்கக்கூடாது என்று உங்களுடைய மனதிற்குள் ஒரு எண்ணங்களானது ஓடியிருக்கும். மூன்றாவதாக, உங்களுடைய உழைப்பை மதிக்காத ஒரு நபர்கள். உங்களை விட கடினமாக அர்ப்பணிப்போடு யாராலும் உழைக்க முடியாது. அலுவலகத்திலோ அல்லது குடும்பத்திலோ மற்றவர்கள் தூங்கும்போது கூட நீங்கள் விழித்திருப்பீங்க. அத்தனை சுமைகளையும் உங்களுடைய தோள்களில் சுமந்து உழைக்கக்கூடிய ஒரு நபர்கள் நீங்களாகத்தான் இருப்பீர்கள். உங்களின் நேரத்தையும் ஆரோக்கியத்தையும் கூட அந்த உழைப்பிற்காக நீங்கள் தியாகமோ செய்திருப்பீங்க. ஆனால் அந்த உழைப்பிற்குரிய பலனோ ஒரு சிறிய பாராட்டோ நன்றி அறிதலோ உங்களுக்கு கிடைத்திருக்காது. மாறாக நீங்கள் என்ன பெரிதாக செய்துவிட்டாய், இதெல்லாம் உன்னுடைய கடமை, உன்னை யார் செய்ய சொன்னது என்று உங்களின் உழைப்பை மிக சாதாரணமாக கொச்சைப்படுத்திய நபர்களும் இருக்கத்தான் செய்வார்கள். உங்களின் உழைப்பை திருடி கொண்டு மற்றவர்கள் கைதட்டல்கள் வாங்கிய போது நீங்கள் மதிக்கப்படாமல் ஓரமாக நின்ற தருணங்களும் உங்களுடைய இதயத்தை ரணமாக்கியிருக்கும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை கமாண்ட் வழியாக கூறுங்கள். இனிமே உங்களுடைய வாழ்க்கையில வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களும் எந்த அளவுக்கு மாற்றங்களை கொடுக்கும் என்பதை அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களின் கர்ம வினைகள் அனைத்தும் சுட்டரிக்கப்பட்டு சனி பகவானின் அனுக்கிரகமும் புதனின் முழுமையான பாசிட்டிவ் எனர்ஜியும் இணைவதால் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு ஒளியூட்டும் திருப்பு முனையானது நிகழப் போகிறது. உங்களை வீழ்த்தியவர்கள் முன்னிலையிலேயே உங்களை அசைக்க முடியாத மதிக்கத்தக்க ஆளுமையாக பிரபஞ்சம் உங்களை மாற்றப் போகிறது. எனவே வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல், அதாவது நாளை முதல் உங்களுடைய உழைப்புக்கு பலனானது கிடைக்க ஆரம்பிக்கும். கன்னி ராசிக்காரர்களை, கடந்த காலங்களில் நீங்கள் ஆபீஸிலோ அல்லது குடும்பத்திலோ கழுதை போல அத்தனையுமே இழுத்து போட்டு கொண்டு உழைத்திருப்பீங்க. ஆனால் அந்த யாருமே
ஒருபோதும் பொருட்படுத்தவே மாட்டாங்க. அனைவருமே நல்லது என்று நினைத்திருப்பாங்க. நம்முடைய வேலைகளையும் அவன் சேர்த்து செய்கிறான் என்று உங்களை அவர்கள் பெருமையாக நினைத்திருப்பாங்க. உங்களின் நேரத்தையும் ஆரோக்கியத்தையும் கூட நீங்கள் அந்த உழைப்பிற்காக தியாகமும் செய்திருப்பீங்க. ஆனால் அந்த உழைப்பிற்குரிய பலனோ ஒரு சிறிய பாராட்டோ உங்களுக்கு கிடைத்திருக்காது. அது கிடைக்காமல் உங்களுடைய மனதை அதிகமாக காயப்படுத்தி கொண்டே தாங்க இருந்திருக்கும். ஆனால் வரக்கூடிய நாளை முதல் உங்களுடைய நிலைமைகள் அப்படியே தலைகீழாக ஆரம்பிக்கும். உங்களின் கர்ம வினை பதிவுகள் முடிவடைந்து சனியின் அனுக்கிரகம் உங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்கப் போகிறது. சனியின் அனுக்கிரகம் கிடைப்பதால் நீங்கள் கடந்த காலங்களில் விதைத்த உழைப்பு என்னும் விதை இப்போது மகா விருட்சமாக வளர்ந்து பலன் தரவும் போகிறது. நீங்கள் இதெல்லாம் நடக்குமா என்று நினைத்து கொண்டிருந்த உங்களுடைய வாழ்க்கையில இனிமே எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கப் போகிறது. நீங்க போடக்கூடிய சிறிய முயற்சிகள் கூட அசுர வேகத்தில் உங்களுக்கு லாபத்தையும் வெற்றிகளையும் உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். உங்களின் உழைப்பு வீண் போகவில்லை என்பதை பிரபஞ்சங்கள் நிரூபிக்கக்கூடிய உன்னதமான காலகட்டங்கள் இதுவாகத்தான் இருக்கும். இதனால் இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் எது செய்தாலும் அது உங்களுக்கு நன்மைகளை மட்டுமே தாங்க தேடி கொடுக்கும். அந்த அளவுக்கு நல்ல சில விஷயங்கள் உங்களுடைய மனதிற்குள் நிச்சயமா ஓடிக்கொண்டே தாங்க இருக்கும். இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதை காத்திருந்து பாருங்கள். இரண்டாவதாக, நீங்க செய்த வேலைக்கு மிகப்பெரிய ஒரு பலனும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்க ஆரம்பிக்கும். இவன் என்ன பெரிதாக செய்துவிட்டான் என்று உங்களின் உன்னதமான திறமைகளை சந்தேகப்பட்டு இழிவுபடுத்திய சமுதாயத்திற்கும் உழைப்பை திருடி கொண்டு கைதட்டல் வாங்கிய சுயநல கூட்டத்திற்கும் முன்னால் உங்களுடைய திறமைக்கான மிக உயரிய அங்கீகாரமும் பாராட்டுகளும் உங்களை தேடி வரப்போகிறது. இதனால் அவர்கள் அனைவருமே பொறாமைப்படக்கூடிய ஒரு நிகழ்வானது ஏற்படவும் ஆரம்பிக்கும். உத்தியோகத்தில் உங்களுக்கான சிறந்த ஊழியர் விருதோ அல்லது தொழிலில் உங்களுக்கான தனித்துவமான அங்கீகாரமோ உங்களை தேடி வரவும் ஆரம்பிக்கும். மேலதிகாரிகளும் உங்களை மதிக்காத சக ஊழியர்களும் உங்களின் அசாத்திய துல்லியத்தை கண்டு வியந்து பாராட்டுவாங்க. நீங்கள் செய்த பழைய சாதனைகளுக்கு இப்போது மேடைகளில் கைதட்டல்களும் கௌரவங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். இழந்த நற்பெயரையும் மரியாதையும் விட 10 மடங்கு அதிகமான கௌரவத்தை நீங்கள் பொதுவெளியில பெற்று தலை நிமிர்ந்து நிற்பீங்க. அந்த அளவுக்கு ஒரு மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நடக்கும். நடக்கிறதா இல்லையா என்பதையும் நீங்க காத்திருந்து கூறவும் வேண்டும். பணம் சேமிக்க நல்ல ஒரு நேரங்களானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்க ஆரம்பிக்கும். வரவு எட்டனா செலவு பத்தனா என்ற கதையாக வந்த பணம் எங்கு போகிறது என்றே தெரியாமல் தவித்த உங்களின் பழைய பொருளாதார நிலைமைகளானது மாறிவிடும். உங்களின் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி பணத்தை வீணாக்காமல் எப்படி செலவழிக்க வேண்டும் என்று ஒரு புதிய மாஸ்டர் பிளானானது உங்களுக்குள்ள உருவாக ஆரம்பிக்கும். பணத்தை சேமிப்பதற்காக நிறைய வழிகளை நீங்கள் திட்டம் போடுங்க. திட்டம் போட்டால் மட்டுமே பணமானது உங்களுடைய கையில் தங்க ஆரம்பிக்கும். தேவையில்லாத ஆடம்பர செலவுகளை திட்டமிடுதல் மூலமாகவோ நீங்கள் கட்டுப்படுத்தி கொள்வீங்க. நிலம், சொத்து, தங்கம் அல்லது லாபகரமான முதலீட்டு முறைகளில் உங்களுடைய பணத்தை சரியாக முதலீடு செய்து பணத்தை உங்களுக்காக வேலை செய்ய வைக்கக்கூடிய அந்த பொருளாதார ரகசியத்தை நீங்கள் கற்றுக்கொள்வீங்க. வந்த ஒரு பணத்தை தக்க வைத்துக் கொள்ளும் வித்தையை இந்த ஒரு காலம் உங்களுக்குள்ள நிச்சயமாக கற்றுக் கொடுக்கும். உங்களுடைய வங்கி கணக்கை உயர்த்தியும் கொடுக்கும். இந்த புதிய சேமிப்பு பழக்கங்கள் உங்களின் எதிர்காலத்தை ஒரு இரும்பு கோட்டையை போல பாதுகாப்பாக மாற்றவும் செய்யும். இதுவரைக்கும் பணமே தங்காமல் இருந்த உங்களுடைய கையில் பணமானது தங்கி நல்ல ஒரு நிலைமைக்கும் நீங்கள் ஆளாக ஆரம்பிப்பீங்க. இதுவும் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிறதா இல்லையா என்பதை கவனமாக நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். இதில் ஏதேனும் கேள்விகள், சந்தேகங்கள் இருந்தால் அதனையும் கமெண்ட் வழியாக கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலை கொடுக்கிறேன். நல்லதே நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லதே நடக்கும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே தாங்க இருக்கும். நல்லதே நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே தான் நடக்கும். நன்றி, வணக்கம். ஏதேனும் கேள்விகள் இருந்தால் கேளுங்கள்.